வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விறகடுப்பில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம குருநாசாமி பண்டிகை பண்ணிவிட்டு நம்ம ஜாலி பைக்கர்ஸ் டீமு எல்லாம் வந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுக்காக ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் விறகடுப்பில். வாங்க போகலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யாராக செய்கிறோம், நானும் எங்கள் மிஸ்ஸஸும் 2 பேரும் தான் செய்கிறோம். விறகடுப்பில் செய்யலாம்னு சொல்லி பசங்களாம் சொன்னாங்க. அதனால் செய்கிறோம். அவங்களாம் தண்ணி ஊற்ற ஆற்றுக்கு போயிட்டாங்க, காவேரி ஆற்றுக்கு. அதனால் நாங்கள் சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் விறகடுப்பில் எப்படி செய்கிறதுன்னு, எப்படி சிக்கன் பண்ணுறேன்னு பாருங்கள் பிரியாணி. வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ரெடி ஆகலாம். காற்று வேறு நல்லா அடிக்குது. ஆடி மாதத்தினால ஆடி காற்று நல்லா அடிக்குது. அதனால் கட்டரில் மரப்பு கட்டிக்கிட்டோம். அடுப்பு எரியுது பாருங்கள், நல்லா தகுன்னு பூசி கிட்டத்தட்ட காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றுறோம். எவ்வளோ ஒரு எத்தனை கிலோவுக்கு செய்கிறோம்? 2 கிலோவா சிக்கன்? 2 கிலோ. 1.5 கிலோ அரிசி. 2 கிலோ சிக்கனு 1.5 கிலோ அரிசி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அது இல்லாமல் மீன் குழம்பு, மீன் எல்லாம் செய்யணும். இது கொஞ்சம் கம்மியாக செய்யணும். மீன் குழம்பு செய்கிறதுனால கம்மியாக செய்கிறோம். பாருங்கள் தேவையான பொருள்: பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி மொக்கு, பிரியாணி இலை எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பச்சை மிளகா இருக்குது, தக்காளி, புதினா, வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கு. இது வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. இதான் பாருங்கள் சிக்கன். தயிர் இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ணல, அதனால் பாக்கெட் தயிர் வாங்கிட்டோம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் எல்லாம் போட்டாச்சு. நீங்களும் இது மாதிரி விறகடுப்பில் சமைச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் அந்த வெயிலில் பட்டாசு கலப்போம். பாருங்கள் வெயில் எப்படி அடிக்கணும், பயங்கர வெயிலுங்க, சும்மா கொளுத்துது. ஆடி மாதத்தில் பாருங்கள், மரமெல்லாம் பாரு எப்படி தெரியுதுன்னு, தெரியுங்களா? இன்னும் வணங்கிட்டு இன்னும் வணங்கவே இல்லை. இரு வணங்கிருச்சு. கிராம்பெலாம் வெடிக்கவே இல்லை. இரு பாருங்க நண்பர்களே, இன்னும் கிராம்பெலாம் வெடிக்கவே இல்லை. அதுக்குள்ளே வெடிச்சிச்சு. எங்கே வெடிச்சது? இப்போ நீங்கள் அதுக்குள்ளே எதுக்கு அடுப்பு கம்மி பண்ணீங்க? நான் எங்கே கம்மி பண்ண, பற்ற வைக்கிறதுக்குள்ள நீங்கள் எடுத்துட்டேன். பட்டை இலக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆகிடுச்சு. அடுத்து வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சாரி, பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுது. வணக்கிட்டு அடுப்பு நல்லா எரி விடணும். நண்பர்களே பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் 1-2 அரைச்சது, அதை போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு வரும், பிரியாணி டேஸ்ட்டு. அதுக்குள்ள அடுப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அடுப்பை எரிவிடும். அந்த காலத்தில் வேறு அடுப்பு எறி விட்டதுங்க. கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எறி விட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அடுப்பு ஏதோ ஒரு நாளைக்கு ஏதாவது இது மாதிரி விசேஷம்னா எறிவிடுவேன். நான் அந்த புகையெல்லாம் போடுறதுனால தான் அந்த சாப்பாடு ஒரு டேஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டாக வருது. ஒரு காலத்தில் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு வீடியோ போகிறதுன்னு கேட்பாரு. அடுப்பே எறி விட மாட்டாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. பாருங்க நண்பர்களே, ஏற்கனவே இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அப்புறம் மசாலாலாம் கரம் மசாலாம் போட்டு சிக்கனில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு பிரட்டி வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா சிக்கனில் இந்த காரம் ஏறும். அதனால் முன்னாடியே போட்டு வச்சுக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பாருங்கள், ஒரு 100-150 கிராம் பக்கம் போடணும். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டு வரும். இஞ்சி பூண்டு நல்லா போட்டால் தான் நல்லா ஜீரணமாகவும் எந்த வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதனால் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு அப்படியே கம்மன்னு வணக்கம். அடுப்பு பயங்கரமாக ஜோராக எரியுதுங்க. அடுப்பு எப்படி எரியுதுங்க, எனக்கு கேசட்டு போய் தோற்று போயிடும். காற்று வேறு நல்லா தள்ளுது. இன்றைக்கி குருநாசாமி பண்டிகைங்க, சரியான கூட்டம். நேற்று நைட்டு போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ட்ரோன் வீடியோவில் இருக்கும்.
மறக்காமல் போய் பாருங்கள். ட்ரோன் வீடியோ தான் வந்திருக்கோம். அருமையாக இருக்கும் ட்ரோன் வீடியோ. கரம் மசாலாங்க, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் பக்கமாக, அதிகமாக தேவையில்லை. கரம் மசாலா அதிகமாக போட தேவை, ஒரு 50 கிராம் போதும். அதேமாதிரி கடையில் வாங்கி வைக்கிற அந்த பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது, வாசம் தான் வரும். ஆனால் ஒரு டேஸ்ட்டு வராது. நாமளே ரெடி பண்ணி பண்ணால் சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்களே தான் செய்வோம். அடுத்தது பார்த்தா என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் போடணும். கலருக்கோசரம் தான் மிளகாத்தூள். ஏன்னா ஏற்கனவே நம்ம காரமெல்லாம் போட்டிருக்குறோம். அதனால் கலருக்கு கொஞ்சம் போடுறோம். கரம் மசாலா அரைக்கும்போது அதுலேயே வரமிளகாவும் நிறைய போட்டிருக்குது. அதனால் கலர் வரதுக்கோசரம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். அடுத்து தயிர் ஊற்றிக்கிறோங்க. தயிர் நாங்கள் எப்போயுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். பிரியாணி திடீர்னு ரெடி பண்ண சொல்லிட்டேன். திடீர்னு ரெடி பண்ணுறதுனால தயிர் கடையில் தான் வாங்கினோம். தயிர் ஊற்றி நல்லா கிளறிக்கணும். கொஞ்ச நேரம் தயிர் விட்டுட்டியா நல்லா வணங்கிருச்சு. தயிரெலாம் கலரை மாறிடுச்சு. அதனால் பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா வந்து முன்னெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டுக்கிட்டு இருந்தோம். அது எண்ணெயில் போட்டால் சீக்கிரம் கறி போயிடுது. அதனால் அந்த பச்சை மிளகாவுடைய வாசமே வர மாட்டேங்குது. அதனால தான் லேட்டாக போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா புதினாவும் அப்படி தான். முன்னாடியே போட்டால் அதில் எண்ணெயில் எல்லாம் கறி போயிடுது. அதனால் அந்த ஃப்ளேவரே வர மாட்டேங்குது, வாசமே வர மாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் மசாலா தாளிச்சுட்டு அப்புறமேட்டு அதை போடுறோம். அடுப்பு பார்க்கணும். பப்பை மெயினாக அடுப்பு தான் பப்பை பார்க்கணும். இல்லைன்னா ஓவராக வெந்து போயிடும், இல்லைன்னா வேகமாக போயிடும். காற்று நல்லா அடிக்குதுங்க, இல்லைன்னா படப்படன்னு வெந்திருக்கும். காற்று நல்லா விசேஷம் பயங்கரமாக அடிக்குது. ஓகே நண்பர்களே, இது நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி வேறு அதிகமாகவே எங்கள் வீட்டில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தக்காளி அதிகமாக போட்டால் புளிக்கும் சாப்பாடு பிரியாணி. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க, சாப்பிட்டு சொல்கிறேன். கறியில் உப்பு போட்டுக்கணும். அதனால் தக்காளி வணங்குறதுக்காக மட்டும் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வணங்கும். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் வணங்கிருச்சு ஓரளவுக்கு. நல்லா எண்ணெய் ஊற்றி பாருங்கள். எண்ணெய் பாருங்கள் நல்லா தனியாக வந்துச்சு. அதனால் இப்போ சிக்கன் போடலாம். போடு. சிக்கன் போட்டாச்சு. கட்டி வச்சா கறியை நல்லா கறிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கூட நான் பிடிச்சிக்கிறேன்னு நிற்கிறாருங்க, நம்மளுக்கு ஆகாது. பாருங்க, ஒரு அடுப்பு கூட பிடிச்சி என்ன போட போகணும். நம்ம விறகடுப்பில் சமைச்சது தான் தெரியும். அதான் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்களா, அப்புறம் என்ன எனக்கு கவலை. கலாச்சாரம் போனங்காட்டிங்கன்னா இந்த கலாச்சாரம் போனங்காட்டிங்கன்னா மனுஷனுக்கு எல்லா நோயோட வர்றது. அப்படிங்களா? என்ன பண்ணுறது, நான் கலாச்சாரம் இருக்கையில் எங்கள் மாமியார் சமைச்சு கற்றுக் கொடுக்கல. ஒரு காலத்தில் விறகடுப்பு வச்சா கார்பன் டை ஆக்சைடு கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னாங்க. ஆனால் அதனால தான் கண் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் செல்லை பார்த்து கண் எல்லாம் போச்சு, அது தெரியறதில்ல. இதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ கவர்மெண்ட்லேயும் சொல்லுவாங்க. அதனால தான் கேஸ் அடுப்பே வந்துச்சு. விறகடுப்புனால கண் பார்வை இதாகுது அப்படின்னு சொல்லி தான் கேஸ் தயாரிச்சாங்களாமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன்ப்பா. நான் விறகடுப்பில் சமைச்சிருக்கேன், மாமியார் செஞ்சுருக்காங்க. 1000 வருஷமாக விறகடுப்பு தான் சமைச்சு வைப்பாங்க. நண்பர்களே, இங்கே பிரியாணி கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா துவைச்சிருச்சு. இன்னும் மீன் போடல, இனிமேல் தான் மீன் போடுவோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் வாங்கினோம். இது மீன் குழம்பு வைக்கிற பாத்திரமாம்மா. இப்போ மீனை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இது பாறை மீன் வாங்கி வச்சுருக்கோம்.
இதில் வந்து தலகா வாழை இதை மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எல்லாமே பசங்க பூராமே பொரிச்ச மீன் தான் வேணுங்கிறாங்க. பசங்க பொரிச்ச மீன் தான் வேணும். தலை பாருங்கள் எவ்வளோ பெரிய தலைன்னு பாருங்கள். தலை போட்டாச்சு. அடுத்து வாழை ஓகே போட்டாச்சு. போட்டு ஒரு 5 நிமிஷம் போகும். மீன் வந்துடும். 5 நிமிஷம் வெள்ளை கலர் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான். கண்ணு வெள்ளை கலராக எடுத்துக்கோங்கம்மா. ஸ்ப்ரே ஓகே நண்பர்களே, நம்ம போய் பிரியாணி பார்க்கலாம். இது அவ்வளோ அந்த சாப்பிட்டு முடிச்சு பிரியாணி பார்க்கலாம் வாங்க. சிக்கன் போட்ட பின்னாடி இப்படி கொஞ்சம் நேரம் கப்பு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த சிக்கன் வெந்து நல்லா தண்ணி விடும். அதுக்கு மேலே தான் நம்ம அரிசி போடணும். இப்படி கப்புன்னு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். பாருங்க நண்பர்களே, கறி நல்லா எண்ணெய் அதெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு. நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கிட்டு தண்ணி ஊற்றணும். ஒரு 2 நிமிஷம் விட்டோம். நண்பர்களே, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். அடுத்து மீன் பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீன் பிஸ்திரை இது பண்ணுறதுக்கு வளர்ச்சியில் போடுறோம் பாருங்கள். எப்பவும் கல் மீன் தான் போடுவோம். எனக்கு சரி எண்ணெயில் போடலாம்னு சொல்லி எண்ணெயில் போடுவோம். வேணா கொஞ்சம் கல் மீன் பொறுக்கலாமா வேண்டாமா? வேணாம் இதே போதுமா? வாங்க நம்ம போய் பிரியாணி பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறியில் திறந்து வந்துச்சு. தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்குது. அதனால் தண்ணி ஊற்றுறோம். எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வளர்ந்து வைக்கணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி அரிசி போடணும். இப்போயே உப்பு காரம் நமக்கு வேணும்னா பார்த்துக்கலாம். உப்புலாம் பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். வாங்க நல்ல ஒரு அடுப்பு ஒரு எரி விட்டு மூடி வைக்கிறோம். நண்பர்களே, இந்த கல்லில் தோசைக்கல் பிடிக்கும். இதுதான் கல்லுன்னு சொல்லுவாங்க. தோசைக்கல்லில் போட்டு அப்படியே லைட்டாக எண்ணெய் மேலே தண்ணி அங்கே வடச்சட்டியில் வேறு பொறிச்சிட்டு பொறிச்சு வச்சுருக்குது. இதுதான் பொறிச்சு வச்சுருக்காங்க. கல்லுன்ட்டு ஆக்சுவலாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட போகிறோம். அடுப்பு லைட்டாக தான் எறி விடணும். அரிசி போடும்போது அரிசி போட்ட பின்னாடி தான் அதிகமாக எறி விடணும். வாங்க அரிசி போடலாம். அரிசி போடுறோம். போடு, மெதுவாக குமிஞ்சு போடு. இல்லை மேலாம் தெரிவிக்க இல்லையா? அரிசி போட்டது அடுப்பு நல்லா ஸ்பீடாக எறிவிட்டு கப்புன்னு ஒரு மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அவ்வளோதான், சுவையான பிரியாணி ரெடி. உகனுக்குள்ளே அரிசியில் போட்டுச்சு. ஃபுல்லாக நல்லா கிளறிட்டு அடுப்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் எறிவிட்டால் போதும். ஏன்னா அரிசி நல்லா ஊறிச்சு. வாங்க அடுப்பு எறிவிட்டு வரோம் பேசலாம். நண்பர்களே பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அப்படியே தம் போட போகிறோம். 3/4 பதம் வந்துருச்சு. தம் போட்டால் 3 பதம் வந்துடும். அதிகமாக தண்ணி இல்லை, கரெக்டாக இருக்குது. தம் போட்டால் சரியாக போயிடும். தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது. நண்பர்களே, பிரியாணி ரெடியாக வச்சு அடுத்து எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டு புதினா தலை இல்லையா? புதினா தலை இங்கே தான் இருக்குது. இல்லை, புதினா தலை போடுறோம். புதினா தலை போட்டு அடுத்து எலுமிச்சை பழம் புளிஞ்சுட்டு ஒரு தம் போட்டால் சுவையான பிரியாணி ரெடி. நண்பர்களே, பிரியாணி தம் போடுற போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. எலுமிச்சை பழம் புரிஞ்சிட்டோம். ஜாலி பேக்கர்ஸாக காவேரி தண்ணி ஊற்றி போயிட்டாங்க. அதனால் வந்தது சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, பாருங்கள் பிரியாணி ரெடி ஆச்சு. சாப்பிட போகிறாங்க. நம்ம சஞ்சய் தான் பார்க்குறேன். அப்படியே ஒரு சமையல் கடையில் எக்ஸ்பர்ட்டு. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறோம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஜாலி பேக்கர்ஸ்லாம் வந்துட்டாங்க, சாப்பிட்றாங்க. பாருங்க. ஹலோ, ஹாய். எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பர். ஃபுட் மேடம் பார்த்திபன் இருக்காரு. சஞ்சய் சஞ்சய் பாபா
பாபா. அப்புறம் மணி இருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மறக்காமல் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரைடர் மிஸ்டர் அருண்ஜெய் இருக்கார், அவர் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆமாம், பார்த்திபன் சேனல்லையும் துப்பாக்கி பார்த்திபன் அவரதும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்எஸ் கேப்டன் இருக்கார், பேர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வராது, அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, நன்றி. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் பாய். பாய்.